ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பல்வேறு வகையான விஷயங்களை நாம் நம்முடைய பதிவுகளில் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். எதிர்வரும் வாரத்திலே நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை ஒன்றை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளுக்காக பெண்கள் மட்டுமல்ல, பல்வேறு வகையான வியாபார நிறுவனங்கள் கூட காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நாள் தான் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வர வாரத்துல வருகிற நாள் என்ன நாள் அப்படின்னா அக்ஷய திருத்தியை. இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கணும், கண்டிப்பா வைரம் வாங்கணும், இல்லைன்னா பிளாட்டினம் வாங்கணும், இல்ல வெள்ளியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அது கடன் வாங்கியாவது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு பல பேரும் இன்னைக்கு மன ரீதியாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பல்வேறு இடங்கள்ல பாக்குறோம். உண்மையிலேயே இதெல்லாம் வாங்கணுமா? இதெல்லாம் வாங்கறதுனால என்ன பலன்? அப்படி இல்லைன்னா இந்த நாளுக்கான காரணம் என்ன? இதை ஏன் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த பதிவுல சிந்திக்கலாம். அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற இந்த நாள் எதுக்காக வந்த நாள் அப்படின்னா பல்வேறு வகையான வரலாறுகளோடு தொடர்புடையது. அதுல ஒரு முக்கியமான வரலாறாக ஆதிசங்கரருடைய வரலாறு இதிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆதிசங்கரர் இளமை காலத்துல ஒவ்வொரு வீடாக போய் பிக்ஷை எடுத்து, துறவிகளுக்கான இலக்கணமே பிக்ஷா அன்னம் உண்ண வேண்டும் என்கின்ற அந்த இலக்கணத்தின்படிதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதன்படி அவர் ஒரு நாள் ஒரு வீட்டுல போய் பகவதி பிக்ஷாந்தேகின்னு கையேந்து நிற்கிறார். அந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு நெல்லிக்கனி, அதுவும் கொஞ்சமா ஒரு ஓரத்துல அடிப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு அரைவாசி முக்காவாசி தான் அது நல்லா இருக்கு. அவங்களே அந்த கணவனும் மனைவியுமே அதை சாப்பிட்டுதான் அவர்களினுடைய விரதத்தை பூர்த்தி பண்றதுக்காக அதை வச்சிருக்கிறாங்க. அது ஒண்ணுதான் அந்த வீட்டுல இருக்கு. இவர் போய் பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே மனம் ரொம்ப உருகுது. இந்த குழந்தை இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கே, அற்புதமான குழந்தையா இருக்கே, வேதங்கள் இதனுடைய முகத்தின் மூலமாக பிரதிபலிக்கின்றதே, இவ்வளோ ஒரு சாந்த ஸ்வரூபியா இருக்கிற இந்த குழந்தை தெய்வமே நேர்ல வந்த மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேக்குது. ஆனா இந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒன்னும் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன அந்த நெல்லிக்கனி அந்த அம்மா பாத்துடுறா. இததான் இப்போ குளிச்சுட்டு விரதம் உடணும்னு கணவர் போயிருக்கிறாரு. அவர் சாப்பிட்டு அதுல மிச்சத்தை அவர் கொடுப்பாரு, அதை வாங்கி அந்த அம்மா சாப்பிட்டு விரதம் விடணும். இதுதான் அந்த குடும்பத்தோட நிலைமை. யோசிச்சு பாருங்க. ஒரு பிடி அரிசி கூட இல்லாத அவ்வளவு வறுமையான சூழ்நிலையில இருந்த அந்த பெண் தான் வைத்திருந்த அந்த நெல்லிக்கனி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த ஓரமா அப்படி போய் நிக்கிறார். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் வாசல்ல நிக்கிறார் ஆதிசங்கர். அந்த நிலைமையிலையும் தர்மம் பண்ணணுங்கிற அவருடைய எண்ணம் இருந்தது பாருங்க. அவர் ஆதிசங்கரர் மகாலட்சுமிய பிரார்த்தனை பண்றார். அம்மா மகாலட்சுமி தாயே, நீ யார் யாரையோ கடைக்கண்ணால பார்த்து லட்ச கணக்குல கோடி கணக்குல அவர்களுக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்கற. ஆனா நீ நியாயமா இவளுக்குதான் நீ கொடுக்கணும். அதனால இந்த பெண்ணை கொஞ்சம் உன்னுடைய கடைக்கண்ணால பாரு, இவளுக்கு கொஞ்சம் கருணை காட்டுன்னு கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ற. அப்போ அந்த வீட்டுல தங்க நெல்லிக்கனி அப்படியே மழையா பெய்தது. இந்த வரலாறு நாம எல்லாரும் அறிந்தது. அந்த நாள் தான் அக்ஷய திருத்தியை நாள். இந்த நாள்ல நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தங்கத்தையோ வெள்ளியையோ வாங்கி கொண்டு நம்ம வீட்டு பீரோல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லயும் தங்க நெல்லிக்கனி மாதிரி பெய்யும், தங்கமா சேரும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நியாயமா இந்த கதையோட இதை நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க. அவர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வச்சாரா, அல்லது வீட்டுல இருந்ததை எடுத்து யாராவது ஒரு அடியாருக்கு கொடுத்தாரா? இப்ப நியாயமா என்ன பண்ணணும்? தர்மம் பண்ண வேண்டிய நாள் அக்ஷய திருத்தியை. இந்த நாள்ல வாங்கி வாங்கி உள்ள வச்சு பூட்டிக்க கூடாது. இன்னைக்கு நாம வாங்கி தர்மம் பண்ணணும். தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி நாம என்ன தர்மமா பண்ணிட போறோம்? அதனால நாம தர்மம் பண்றதுக்குன்னே உரிய நாளான இந்த நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்கம் வெள்ளி தர்மம் பண்ற அளவுக்கு வசதி இருந்தா பண்ணுங்க. இல்லைங்க அவ்வளவுலாம் எங்களுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னா இந்த நாள்ல கண்டிப்பா எல்லாரும் போய் கடையில வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னா மஞ்சள், உப்பு, அரிசி, தானியங்கள். இல்ல மஞ்சளும் உப்புமாவது கண்டிப்பா வாங்கணும். இந்த ரெண்டு மட்டுமாவது கண்டிப்பா வாங்கி அதை வீட்டுல வச்சு மகாலட்சுமிய பூஜை பண்ணி இந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒண்ணு. அரிசி, துவரம்பருப்பு, கோதுமை இந்த மாதிரி தானியங்களை பிறருக்கு தானம் பண்ணணும்.
இதையெல்லாம் நாம தானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளான இந்த நாளை இந்த முறையிலே நாம வழிபட்டு பயன்படுத்தி கொண்டோமையானால் நம்ம வீட்டுல கண்டிப்பா மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது உண்மை. அதை விட்டுட்டு அவங்க நகை வாங்கிட்டாங்க எனக்கே வாங்கி கொடுக்கல அப்படின்னு கணவரோட சண்டை போடாம, தாய் தகப்பனோடு சண்டை போடாம, இந்த நாள் எதற்குரிய நாள் அப்படின்னா தர்மம் செய்வதற்குரிய நாள். முடிந்ததை தர்மம் பண்ணி அதனுடைய பலனை நாம் ஒவ்வொருவரும் பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மஞ்சளும் உப்பும் தானிய வகைகளும் வாங்கி வீட்டுல வச்சு மகாலட்சுமியை பூஜை பண்ணுங்க. ஒருத்தருக்காவது முடிந்ததை தானம் பண்ணுங்க. மகாலட்சுமியினுடைய அருள் நம் எல்லோருக்கும் இல்லத்தில் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.